பாக்கியலட்சுமி சீரியலில் நாளைக்கான ப்ரோமோவில் பார்த்துட்டிங்களாண்ணா சுதாகரோட உண்மை முகம் வந்து இப்போ தான் இனியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஏன்னா இனியா வரதை பார்த்து சுதாகர் பார்த்துட்டிங்களாண்ணா அவளை பார்க்காத மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர்கிட்ட வந்துட்டு பாக்கியோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே நான் வாங்கினதாவே இருக்கட்டும் இப்போதைக்கு. அது வந்து இன்னும் யாருக்கும் தெரிய வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது வந்து பேரை மாற்றிட்டு அப்புறம் உங்கள் கிட்டேருந்து நான் வாங்கின மாதிரி பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயம் இனியா காதில் விடுது பார்த்தீங்கன்னா உடனே இருந்துட்டு ஒரு சுதாகர்கிட்ட போய் கேட்குறாங்க. சுதாகருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன இப்போ நான் எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து பிஸ்னஸ் மைண்டோடு தான் பண்ணியிருக்கேன். நீ இந்த விஷயத்தில் தலையிடாது. உன் வேலை என்ன அது ஓட்டும் பாரு. வந்தோமா ஜாலியாக சாப்பிட்டோமா இங்கே அழகாக இருந்துட்டு போனோமா அதோடு இருந்துக்கா. மற்றபடி வேறு எதனா பிரச்சனை பண்ணனா அப்புறம் உன் வாழ்க்கை தான் தேவையில்லாமல் கஷ்டப்படும். அதை நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சுதாகர் வான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறேன். அவங்க ஹஸ்பண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவை இனிமேல் எதிர்த்தெல்லாம் பேசாத. இனிமேல் எதிர்த்து பேசுனாலே என்னோடய வேறு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு நீ சந்தோஷமாக இருக்கிற வழியை மட்டும் பாரு. தேவையில்லாமல் அப்பா விஷயத்தில் வந்து தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால் இனியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்துக்குள்ளே வராங்க. என்னடா இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இப்போ ஹோட்டலை வாங்குறதுக்கோசம் தான் என்னை கல்யாணமே கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உண்மை தெரிய வருது. உடனே பொறுக்காது இனியா பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டு பாக்கியா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. பாக்கியாவுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசாது இனியா. அந்த விஷயம் எனக்கு அப்போவே தெரியும். நான் சொல்லி யாரும் நம்பலை. அதனால தான் அமைதியாக விட்டுட்டேன். இப்போ அந்த விஷயம் உனக்கு லேட்டாக தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல விடு. தெரிஞ்சதாகவே இருந்துன்னு போது இதை பெருசு பண்ணாத. இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு. அந்த 2 ரெஸ்டாரண்ட் போனால் என்ன நம்ம இது மாதிரி 1000 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதனால் இந்த விஷயத்தை வந்து இதோட மறந்துடுமா. நீ சந்தோஷமாக இருக்க பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனியை அமுச்சு விட்றாங்க பாக்கியா. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.